அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடுங்காலமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சில மாதங்களாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை காண்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்தது. ஏன் என்று சொன்னால், பல்வேறு பணிச்சூழல் காரணமாகவும் பல்வேறு சேவைகளுடைய காரணமாகவும் இந்த யூடியூப் சேனல் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக நல்ல தரமான சிந்தனையான கருத்துக்கள் உங்கள் மொபைல்களுக்கு இல்லம் தேடி வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து எனக்கு ஊக்கம் அளித்த, அதாவது இத்தனை காலம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டுமல்ல, தொடர்ந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரை ஊக்கம் செய்து தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு, புத்தாண்டே வருக, புதுமணம் தருக. ஏன்னா இன்னைக்கு 2023 நிறைவடக்கூடிய ஒரு தருணம் இல்லையா? 2023 ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்மளுடைய புத்தாண்டு என்பது வருட வருடம் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த 2023 முடிகின்ற காலத்திலே, இந்த இத்தனை வருட காலத்திலே நாம் என்னென்னவெல்லாம் செய்தோம் என்பதை நாம் மனப்பூர்வமாக சிந்தனையாக நாம் யோசிக்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. சிலருக்கு பள்ளி பருவமாக இருக்கலாம், சிலது இளமை பருவமாக இருக்கலாம், அல்லது முதியவர்களோட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய காலகட்டத்திலே நீங்கள் பயணித்த வகையிலே நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உங்களுடைய வயதிலே இருக்கின்ற பொழுது, உங்களுடைய அந்த வயதை கொண்டு நீங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது இத்தனை காலம் நாம் வாழ்ந்து இருக்கின்றோம். உதாரணமாக எனக்கு ஒரு 35 வயதாகிறது என்று சொன்னால், இந்த 35 ஆண்டு காலமாக நான் என்ன சாதனை செய்தேன், என்ன நிகழ்வுகளை செய்தேன் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது சற்று தடுமாறுகின்றது இல்லையா? ஏன்னால் ஒவ்வொருடைய வயதுக்கு ஏற்ப அந்த அனுபவம் மாறும், அந்த சாதனை மாறும். ஆகவே போனது போகட்டும் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய இந்த புத்தாண்டை சீரும் சுருக்கமாக நாம் வரவேற்று சால பொருத்தமாக நமக்கு வாழ்க்கைக்கு சாதகமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் காலம், அதாவது நேரம்னு சொல்லுவோம். காலம் பொன் போன்றது. ஆனால் காலம் பொன் போன்றது மட்டுமல்ல, காலம் உயிர் போன்றது என்று சொல்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு பொன்னை தொலைத்து விட்டால் கூட, தங்கத்தை தொலைத்து விட்டால் கூட மீண்டும் கிடைத்துவிடும். ஆனால் இன்று உயிர் என்பது நமக்கு தொலைந்து விட்டால் மீண்டும் கிடைக்கும் என்பது நமக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இருக்காதல்லவா? ஆகவே காலம் என்பது உயிரை போன்றது. ஆகவே இந்த வரக்கூடிய ஒரு புத்தாண்டை நீங்கள் ஒரு உயிரை போன்று நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய காலம்தான் உங்களுடைய புகழை நிர்ணயிக்கின்றது, உங்களுடைய செயலை நிர்ணயிக்கின்றது. ஆகவே அன்பு உறவுகளே, நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்லை, பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வயது உயர்ந்து பணி ஓய்வு பெற்று நிறைவு பெற்று நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த புத்தாண்டு தருணத்திலே நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால், காலத்திற்கு முக்கியத்துவம் தந்து செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்ய வேண்டிய செயல்களையும் எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், காலம் காத்து செய்ய வேண்டுமா அல்லது காலத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டுமா அல்லது முன்கூட்டியே செய்ய வேண்டுமா என்பதை நீங்கள் சால புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக நான் இந்த நிகழ்வை சொல்லவில்லை. உங்களுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கும். இருந்த போதிலும் என்னுடைய இந்த ஒரு 10-15 வருட சேவை அனுபவத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடானது தொடர்ந்து காலத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நிர்ணயம் செய்யும். ஆகவே உங்களுடைய செயல்பாடு என்பது உங்களுடைய வெற்றிகளை அடைவதற்காக ஒரு காலம் கழிந்த ஆண்டாக இந்த 2024 ஆண்டு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பள்ளி பருவ மாணவர்களுக்காக இந்த நிகழ்வினை நான் சொல்லுகின்றேன். பள்ளி பருவ மாணவர்களே, உங்களுடைய பள்ளி படிப்பினை நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். நீங்கள் எந்த வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி பருவம் என எந்த வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் இந்த வயதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் தீர்மானத்தை
மேற்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த 24 மணி நேரத்தை எப்படி நீங்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம் கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான தருணம். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தை உங்களுக்காக செலவு செய்தீர்களா, அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நீங்கள் பாடுபட்டீர்களா, அல்லது இந்த நேரத்தை தொலைத்துவிட்டு வருங்காலத்திற்காக இயங்கி நிற்கிறீர்களா என்பதுதான் ஒரு விஷயம். ஆகவே இந்த அன்பு மாணவர்களாகிய நீங்கள் இந்த இளமை பருவத்திலே என்னென்ன வேலைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து, நீங்கள் அறிஞர் பெருமக்களிடம், சான்றோர் பெருமக்களிடம், அனுபவசாலிகளிடம் கேட்டு தெரிந்து சால பொருத்தமாக இந்த 2024ஆம் ஆண்டினை சால பொருத்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய பள்ளி பருவத்தில் ஒரு இலக்கினை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வகுப்பில் நான் படிக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் எனக்கு நல்ல ஒரு சிந்தனையை பதிவு செய்தார் என் மனதிலே. எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே 24 வயதுக்குள் சாதனைகளை செய்ய முற்படுகிறானோ அவனே மிகச்சிறந்த ஆளுமையாக இந்த காலத்தாலும் இந்த உலகத்தாலும் அறியப்படுகிறான் என்று இந்த நேரத்தில் இந்த கருத்தினை உங்கள் முன் பதிவிடுவதில் நான் பெரிதும் அடைகிறேன். அதே நேரத்தில் அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் நான் மனப்பூர்வமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி வழியாக. ஏனென்று சொன்னால், ஒருவனுடைய வாழ்விலே 24 வயதில் என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டால் வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிலை அடையும். உதாரணமாக, அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் பள்ளி பருவத்திலே முடிவெடுத்து விட்டால் நீங்கள் 24 வயதுக்கு முன்னாடி அந்த சாதனையை நிறைவு செய்து விடுங்கள். ஏனென்று சொன்னால், அதற்கப்புறமாக உட்கார்ந்து படிப்பது, அதற்கப்புறமாக ஒரு புதிய வேலையை தேடு என்பது ஒரு பொருத்தமற்ற நிகழ்வாகும். அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்வதோ அல்லது சிறந்த ஒரு துறையில வருவது, எந்த துறையாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அல்லது அரசியல் துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இலக்கினை 24 வயதுக்குள் நீங்கள் நிர்ணயம் செய்து விட்டால் 24 மணி நேரமும் உங்களுக்கு சொந்தமாகி வாழும் காலம் வசந்தமாக உங்களுக்கு உங்கள் இல்லம் தேடி இனிமையான செய்திகள் வந்து அடையும் மாணவ செல்வங்களே. ஆகவே இது என்னுடைய ஆலோசனை மட்டுமில்ல, அன்பான வேண்டுகோள் கூட. காலத்தினை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு காலத்தினுடைய நிலைமையினை அறிந்து அதை சிறப்பாக செயல்பட்டவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தின் உடைய புகழின் உச்சியில் அடைந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நீங்களும் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த புத்தாண்டை வருக என வரவேற்று உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டை வருக, புதுமணம் தருக என்று சொல்லி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இந்த காணொலி பதிவினை பகிர்ந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.